ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் 3. பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும். சாய்பாபா ஏமத் பந்த சாய் சச்சரிதத்தை எழுதுறதுக்கு தன்னுடைய பூர்ண சம்மதத்தை அவருக்கு கொடுத்துட்றாரு. பாபா என்ன சொல்கிறாரு ஏமத் பந்த் கிட்ட, உன்னுடைய கடமையை செய், சிறிதளவும் பயப்படாத, என்னுடைய லீலைகள் எழுதப்பட்டால் அறியாமையும் அகலுன்றாரு. என் மொழிகளில் நம்பிக்கை வையுங்கள், என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையில் உணர்வு தணிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுகுவானையானால் அவன் ஞானமென்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். ஏமத் வந்து பாபா சொன்னதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாரு. அவருக்கு தன்னம்பிக்கை வந்துடுறது, பயமற்றவரும் ஆயிடுறாரு. இந்த பணியில் எப்படியும் நம்ம வெற்றியாக நல்லபடியாக முடிச்சிடணும், சாய் சச்சரிதத்தை எழுதணுன்ற ஒரு திட உறுதியையும் தன் மனசில் ஏற்றிக்கிறாரு. பாபா மசூதியில் ஷாமாவை பார்த்து சொல்கிறார், என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பவனை அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சு பக்தியை அதிகப்படுத்துவேன்றாரு. என் வாழ்க்கையையும் லீலைகளையும் இசையாக ஊக்கத்துடன் பாடுறவனை முன்னும் பின்னும் நாலா பக்கமும் சூழ்ந்திருப்பேன். உள்ளத்தையும் உயிரையும் என்கிட்ட ஒப்படைச்சவன் எப்போவுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பான். என்கிட்ட பூர்ண சரணாகதி அடைஞ்சவனையும், என்னை நினைவில் நிறுத்தி இருக்கிறவனையும், என்னை தியானம் பண்ணுறவனையும் அவனை விடுவிப்பது என்னுடைய கடமை. என் கதையை பக்தியோடு கேட்டிங்கன்னா நோயெல்லாம் போயிடும். மரியாதையோடு என் கதையை கேட்டு உள்வாங்கிக்கோங்க. இதுவே மகிழ்ச்சிக்கான மார்க்கமாகும். பக்தனோட பெருமையும் அகங்காரமும் விலகிடும், மனசு அமைதிப்படும். கடவுள் வெவ்வேறு வேலைகளை வெவ்வேறு அடியர்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சிலர் கோவில் மடம் கட்டுறதுக்கு நியமிக்கப்படுறாங்க, சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டு அமைக்கிறதுக்கு நியமிக்கப்படுறாங்க, சிலர் ஆண்டவன் புகழை பாடுவதற்கும், சிலருக்கு புனித யாத்திரை சேத்தாதனத்துக்கும் நியமிக்கப்படுறாங்க. சாய் சச்சரித்திரம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏமத் பந்த் நினைக்கிறாரு. எனக்கு இந்த தகுதி இருக்கான்னு ஏமத் பந்த் தன்னைத்தானே கேட்டுக்கிறாரு. சிறிது பற்றியும் தெரியாத எனக்கு நான் ஏன் இந்த ஒரு கடினமான பணியை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாரு. சாய்பாபாவுடைய வரலாறை எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. சாயிநாதருடைய வரலாறை யாரால் எழுத முடியும்? சாயிநாதருடைய அருள் இல்லாமல் அது எழுதுறது மிகவும் கடினம். என்னுடைய பேனாவை எடுக்கும்போது பாபாவே என்னுள் புகழ்ந்து என்னுடைய அகங்காரத்தை கலைத்து அவரே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார். இதோடைய பெருமை பாபாவை மட்டும்தான் சேருமே தவிர என்னை அல்ல. ஏமத் பந்த் பின்வருமாறு கூறுகிறார், நான் பிறப்பால் மறையவனாக இருந்தாலும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற 2 கண்கள் தேவைப்படுகிறது. பாபாவின் விருப்பப்படி அவருடைய காரியத்தை செயல்படுத்துகிற முறையும் தந்திரத்தையும் அவர் மட்டுமே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எவ்வாறு ஒலி எழுப்புகிறதுனா அதோடைய தன்மையினால் இல்லை, அதை வாசிக்கிறவனை பொறுத்து தான் அது அமைகிறது. சந்திரகாந்த கல் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் அதோடைய தன்மையினால் இல்லை, சந்திரோதயம் காரணமாகவே. கடலில் பயணம் செய்கிற படகுக்காரர்களுக்கு கலைஞர விளக்கம் எவ்வாறு வழிகாட்டுறதோ, சம்சாரம் என்னும் கடலில் நம்மள மாதிரி பக்தர்களுக்கு பாபாவின் கதைகள் ஒரு மிகப்பெரிய வழியை காட்டுறது, உலக பாதையையும் மிருதுவாக்குறது. பாபாவின் கதைகள் செவியின் மூலம் உள்வாங்கி மனதில் தேக்கப்பட்டால் நம்முடைய துவைத்த உணர்வு அகண்டுவிடும். கிருத்த யுகத்திற்கு ஆன்மீகமும், திரேதா யுகத்திற்கு தியாகமும், துவாபர யுகத்திற்கு வழிபாடும், கலியுகத்திற்கு பஜனை பாடல்களும் இசையும் முக்திக்கு வழியாகும். யோகம், தியானம், தாரணை இந்த 3ஐயும் நம்ம பயிற்சி செஞ்சால் நம்ம மனசு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.